ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். அது நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ரொம்ப லாங் வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான். ரொம்ப டைமை எடுத்துக்காது, ரொம்ப கம்மி டைம் தான் எடுத்துக்கும். கருப்பாக இருக்கிறோமே, காலெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குது. முகம் ஏதோ நம்ம க்ரீமோ ப்ராடக்ட் எதாவது யூஸ் பண்ணிவிட்டு ஏதோ கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கை காலெலாம் ரொம்ப கருப்பாக தருது. எப்போவுமே நம்ம கை கால் காட்டலான்னாக்கா நல்லா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்குது, ஆனால் போடுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இவ்வளோ கருப்பாக தெரியுது, பார்க்குறவங்க நம்ம முகம் நல்லா கலராக்குது, கை கால் இவ்வளோ கருப்பாக்குதுன்னு நினைக்குவான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அடுத்தவங்க ஃபீல் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபீலிங்கே தேவையில்லை. ஏன்னா உங்கள் முகம் எப்படி அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஏன்னா முகத்தை தான் போட முடியும். ஃபுல் பாடிக்கே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒயிட்டாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிறது அதுக்கு தான் வைக்கணும் காசு. அதனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியான மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது தான் இந்த டிப்ஸும் உங்களுக்கு. அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நம்ம வீட்டில் கோல்கேட்டு, அதாவது நீங்கள் வேறு எந்த பேஸ்ட்டு எடுத்துக்க வேண்டாம், கோல்கேட்டு எடுத்துக்கலாம். கோல்கேட்டு எந்த கம்பெனி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கலர் இருந்தாலும் சரி, கோல்கேட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒயிட் தான். நீங்கள் இந்த பெப்சிடென்ட்டு க்ளோஸ்அப் இதெல்லாம் தேவையில்லை, கோல்கேட்டில் தான் ரிசல்ட் கிடைக்கும். அதனால் தேவையான அளவுக்கு கோல்கேட்டு. அடுத்து ஒரு பாதி எலுமிச்சப்பழம். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு, எந்த பிராண்ட் இருந்தாலும் சரி, ஷாம்பு தேவையான அளவுக்கு. இப்போ இது 3 பொருளை வச்சு எப்படி நம்ம இவ்வளோலாம் காசை கொடுத்து இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமே, நம்ம முகத்தை தான் கலரு கழுத்து கலராக இருக்குது, நம்ம கை காலில் இவ்வளோ தூரம்லாம் இவ்வளோ கருப்பாக இருக்குது, இவங்க இதை வச்சு எப்படி கலர் பண்ணுறது, எப்படி ஒயிட் ஆகிடுவோன்னு நினைக்குவீங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. இதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. அது எப்படி பயன்படுத்தி எந்த அளவுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நானே இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு போல் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு வேறு ஒரு கைக்கு மட்டும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு கோல்கேட். ஏன்னா கோல்கேட் ரொம்ப நம்ம கையெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும், முகத்துக்கு போட்டால் கூட எரிச்சல் கொடுக்கும். இந்த கோல்கேட்டில் இந்த கழுத்தில் இருக்கிற கருப்பு மார்க்கெல்லாம் போகிறதுக்கு நான் வீடியோ போட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? அதே மாதிரி இதுவும் ஒரு சிம்பிளான டிப்ஸு தான். அடுத்து இது எலுமிச்சப்பழச்சாறு. ஏன்னா இது கை காலுக்கு அப்ளை பண்ணுறேன் இல்லைங்களா? இந்த பாதி எலுமிச்சப்பழச்சாறில் நல்லா ஒரு 1/4 பாகம் எலுமிச்சப்பழச்சாறு புழிஞ்சுக்கோங்க. அடுத்து ஷாம்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் அதிகமாக சேர்க்குறதுனாக்கா கோல்கேட்டு தான். நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது அந்த பேஸ்ட்டு, அந்த எலுமிச்சப்பழச்சாறு, இந்த கோல்கேட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அது ஒரு ஒயிட் கலரில் ஆகிடும். இப்போ நம்ம கலக்கும் அது அப்படியே ரொம்ப பொங்க பாருங்க, அது நம்ம மேக்கிங் சோடா போட்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இது கல்கிண்டோ ஒரேடியே இது அப்ளை பண்ணும். இதெல்லாம் காய விடக்கூடாது. ஏன்னா அந்த நம்ம லேட்டாக அப்ளை பண்ணோம்னா அதோடைய இது போயிடும், ரிசல்ட் கிடைக்காது. இப்போ நான் உங்களுக்கு கையில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். ஆனால் போட்டுருந்தோம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, முயற்சி பண்ணிகிட்டே வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் போட்டு இது பண்ணுமெல்ல, வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் குளிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கை கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். அதுக்குன்னு உங்களுக்கே எலுமிச்சப்பழம், அதாவது கோல்கேட்டு எல்லாம் ஒரு டியூபே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கலரு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காகத்தான் நான் என் வழியில் இருக்கிற வரைக்கும் நான் போட்டிருக்கிற கையில். அதுக்கு மேலே என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா அப்படியே போட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா சும்மா அப்படியே தடவிட்டேன்னா ரிசல்ட்டே வரலன்னு இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்குவீங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நான் இந்த கழுத்து மார்க்குக்கு,
எல்லா காலில் இருக்கிற மார்க்கு, முட்டி மார்க்குக்கு எதுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு. இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஆண் பெண் யார் வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். இது இல்லை ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கலாம், யார் வேண்டாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கருப்பாக இருக்கிறோமே, முகம் இப்படி இருக்குது, கை காலுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிப்ஸ், இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது அப்ளை பண்ணும்போது லைட்டாக நம்ம இந்த மாதிரி அதை அப்ளை பண்ணும்போது மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அது மசாஜ் பண்ணணும். ஏன்னா இது கோல்கேட்டு போட்டு இருக்கிறோம், எலுமிச்சப்பழ சாறு யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா, அது நல்லா ஒரு மாதிரி எரிச்சல் வேற கொடுக்கும். அதுக்காக ஒன்றும் ஆகாது, எந்த சைடு எஃபெக்ட் ஆகாது. பாருங்கள், நான் ஃபுல்லாக என் கை எவ்வளோ தூரம் நான் பேங்கிள் போட்டு இருக்கணும் வழியில், அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் பண்ணுறது, நம்ம மினிமம் ஒரு 20 நிமிஷம் அது விடணும். பாருங்க, இப்போ நான் பேங்கிள் போட்டு இருக்கிறது கலர் பாருங்க. ஏன்னா கீழே வச்சா அது மேலே ஒட்டிக்கும். நான் பேங்கிள்லேருந்து பாருங்கள், என் வெள்ளிலேருந்து பேங்கிள் வரைக்கும் நான் போட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அடையாளம். இந்த பேங்கிளுக்கு அடுத்து கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டு நான் போட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு இது காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு போடணும்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். அவங்க வந்துட்டு எப்படி ஆகுது, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள கூப்பிட்டு இப்போ அவங்க கைக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். வலியில் வரைக்கும் இது அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ இது ஒரு 15-20 நிமிஷம் நம்ம விடணும். அந்த 15-20 நிமிஷத்துக்குள்ளேயோ கொஞ்சம் அது ட்ரை ஆகும்போது கொஞ்சம் நார்மல் தண்ணி எடுத்து மறுபடியும் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணணும். அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி இந்த கோல்கேட் அப்படி ஒரு மாதிரி எரிச்சல் ஃபீல் ஆகும். அதனால எதுவுமே பயப்படாதீங்க, எதுவுமே ஆகாது. இப்போ பாருங்கள், அந்த அக்காவுக்கு போட்டு இருக்கிற அவங்க என்ன நான் சொல்லியிருந்துக்கு நம்பலை. நான் பரவாயில்ல, என் வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டு உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், அதை பார்த்துட்ட பிறகு அப்புறமா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்க அப்ளை பண்ணியிருக்கிற அவங்களே சரி பார்க்குறேன்னு வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு 15-20 நிமிஷம் மினிமம் விடணும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் காஞ்சிச்சு, நம்ம கழுவிடலான்னு இல்லை. மறுபடியும் ஒரு மசாஜ் கொடுக்கணும், லைட்டாக தண்ணி தொட்டது கொஞ்சம் காயும் போது. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் 20 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் கையை கழுவிட்டு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், உங்கள் கை நல்லா காஞ்சிட்டு வருது, உங்களுக்கு தெரியுதுல்ல, ஈரோ கம்மியாயினே வருது. இப்போது இது மேலே லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டு மசாஜ் பண்ணணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் தண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் காயும் போது நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இது உடனே போட்டு இருந்தால் கிடைக்காது. இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் கூட நீங்கள் குளிக்கும் போது, இல்லை நீங்கள் குளிக்கலனா கூட கை காலுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நான் கழுவி காட்டுறேன் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது. கழுவுறத வேண்டாம், ஒரு துணியிலே உங்களுக்கு துடைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ உங்களுக்கு துடைச்சி காட்டுற பாருங்கள் இந்த கையை எந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு.
ஏன்னா இது நம்ம எது இருந்தாலும் முயற்சி பண்ணும். முயற்சி பண்ணாத எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா ஆகாது. பாருங்கள், இப்போ நான் இந்த பேங்கலுக்கும் இந்த கைக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு. இப்போ இந்த பேங்கல் தள்ளுற பாருங்க. பாருங்க, இந்த பேங்கல் இந்த இடம் இங்கே எவ்வளோ கருப்பாக இருக்குது. இங்கேருந்து பாருங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் காட்டும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கும். கருப்பாக இருக்கிறவங்க இதுக்கு மேலே கவலை விடுங்க, கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.